அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கம். ஸ்வயம் எக்ஸாமினுடைய கால் ஃபார் வந்திருக்கு. அதன்படி ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 15 ஏப்ரல் 2026 11 மே 2026 வரை பண்ணலாம். டிரான்சாக்ஷன் பண்ணுவதற்கான கடைசி நாள் வந்து 12 மே 2026. அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது பர்டிகுலர்ஸில் கரெக்ஷன் இருந்ததுன்னா 13 மே 2026 15 மே 2026 வரை செய்யலாம். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னும், அட்மிட் கார்டு டவுன்லோடும் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து இப்போதைக்கு ஜூன் 17, 18, 19, 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இது அந்தந்த கோர்ஸுகளுக்கு பொறுத்து இது வந்து மாறுபடும். டியூரேஷன் வந்து மொத்தத்தில் 3 மணி நேரம், அதாவது 180 நிமிஷம் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. மொபைல் ஃபோனோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ கூகுளில் போயிட்டு சர்ச்சில் ஸ்வயம்னு டைப் பண்ணிவிடுங்க. அதில் swayam.gov.inன்ற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வயம் வெப்சைட்டுக்கு உள்ளே வந்துடும். இங்கே ஐடென்டிக்கல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆர் சைன்அப்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மறுபடியும் ஐடென்டிக்கல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மை கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ்னு வரும். இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேட் எக்ஸாம், கோ டு கோர்ஸ்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டான ரிஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேட் எக்ஸாமை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்வயம் 16 ஜான்வரி 2026 செமஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்வயம் 16 ஜான்வரி 2026 செமஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரும். உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு இது போகப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு 3 விதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணுங்கன்னு, அடுத்ததாக புதிதாக ரிஜிஸ்டர் செய்பவர்களுக்கு, மூன்றாவது ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டுக்கு லாகின் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை அனைவரும் டவுன்லோட் செஞ்சுட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னு இங்கேயும் மறுபடியும் வரும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸு, அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில் என்னென்ன பண்ணணும், ஸ்கேன்டு இமேஜஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்றதும், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் 10 கேபிலேருந்து 200 கேபி வரையிலும், சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 50 கேபி வரையிலும், சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் 50 கேபிலேருந்து 300 கேபி வரையிலும் இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவை எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு, நான் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிட்டேன், அதே மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் படிச்சுட்டு புரிந்து கொண்டேன் அப்படின்றத நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் இருந்ததுனா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இப்போ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், இதில் வந்து கேண்டிடேட் நேம்னு இருக்கும். உங்கள் பேர் ஸ்பேஸு இனிஷியல், அடுத்தது ஃபாதர் ஆர் கார்டியன் நேம், அதே மாதிரி பேர் இனிஷியல் அட் த எண்ட், மதர் ஆர் கார்டியன் நேம், பெயர் இனிஷியல் அட் த எண்ட், கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த்து, டே மந்த் இயரை பண்ணிவிடுங்க. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இஃப் யூ ஆர் ஏ டிரான்ஸ்ஜெண்டர்னால் டிரான்ஸ்ஜெண்டரை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க, அதாவது தேர்ட் ஜெண்டர்னு இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸில் திரும்பவும் உங்களுடைய கேண்டிடேட் நேம், ஃபாதர், மதர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே சரியாக கொடுத்துருங்க. அடுத்ததாக ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதில் ப்ரெமிசஸ் நம்பருன்றது வீட் நம்பரு, சப் லொக்காலிட்டி கொடுத்துருங்க. கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அதே மாதிரி பின்கோடை கரெக்டாக நீங்கள் போட்டுடுங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை கரெக்டாக போட்டுருங்க.
அடுத்ததாக கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸும் மேலே கொடுத்துக்கிற இமெயில் அட்ரஸை போட்டுருங்க. மொபைல் நம்பரில் 91ன்னு கொடுத்துருங்க ஃபஸ்ட் பாக்ஸில். செகண்ட் பாக்ஸில் 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்லேயும் அதே மாதிரி கொடுத்துருங்க. ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், சப்போஸ் உங்களுக்கு 2 நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அதை கொடுங்க, இல்லைனாலும் அதை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ப்ரெசண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் உங்களுக்கு சேமாக இருந்ததுன்னா இங்கே சேம் ஆஸ் ப்ரெசண்ட் அட்ரஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டைம் நம்ம ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். அடுத்ததாக சூஸ் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இந்த பாஸ்வேர்டை பொறுத்தவரை உங்களுக்கு மொத்தத்தில் 8லேருந்து 13 கேரக்டர் இருக்கலாம். அதில் ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, ஒரு நியூமரிக் வேல்யூ, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். பாஸ்வேர்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வேணும்னா உங்களுடைய பெயர், அந்த பெயரில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் போட்டுங்க. உங்களுடைய பெயர் ஒரு சிம்பிள் போட்டுங்க. போட்டுட்டு நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே கொடுத்துடுங்க. செக்யூரிட்டி கொஷின்ஸுன்னு ஒரு 7 செக்யூரிட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த வெப்சைட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுவீங்க, உங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு ஸ்கூலோட நேமு, எந்த கலரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஃபேவரட் புக்கு, ஃபேவரட் ஸ்போர்ட்டு, பிளேஸ் ஆஃப் பர்த், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுடைய ஃபேவரட் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது கீழே செக்யூரிட்டி ஆன்சரில் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணீங்களோ அந்த கலர் கொடுத்துருங்க. இதில் கேஸ் சென்சிட்டிவ் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்மால் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் என்டர் கேப்சான்னு இருக்கும். கீழே இருக்கிற கேப்சாவை மேலே அப்படியே கேஸ் சென்சிட்டிவாக பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டர்னால் கேபிட்டல் லெட்டர், நம்பர்னால் நம்பர், அது போட்டுங்க. எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்து கீழே இருக்கிற சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ஃபைனல் சப்மிஷன், அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்ற தகவல் அந்த மெசேஜில் வரும். நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா இதை வந்து க்ளோஸ் கொடுத்துடுங்க. 3 வகையான கன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்டேருந்து கேட்பாங்க. அதன்படி ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அது கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. கடைசியாக எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கேன், என்னோடய நாலேஜ் படி தான் நான் பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை ஃபைனலாக கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடின்னு இருக்கும். இதில் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஓடிபி வரும். ஒன்று வந்து மொபைல் நம்பருக்கு, இன்னொன்று வந்து இமெயில் அட்ரஸ்க்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பர் ஓடிபியை ஃபஸ்ட்டும், இமெயில் ஐடி ஓடிபி செகண்டும் நீங்கள் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டு இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் வரும். செகண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ வந்து இன்கம்ப்ளீட்டுன்னும், ஃபீஸ் பேமெண்ட் இன்கம்ப்ளீட்டும் வருது. அதாவது நம்ம இன்னும் அது எல்லாம் முடிக்கணும்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கீழே இருக்கிற ஃபில் டு அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். மொத்தத்தில் 9 ஸ்டெப்பு நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் ஆரம்பித்து கடைசியாக ஃபைனல் சப்மிட் வரைக்கும் மொத்தத்தில் 9 ஸ்டெப்ஸை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனா கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரலாம். அதனால தான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் கம்ப்ளீட்டட்னு வருது, மீதி எல்லாமே இன்கம்ப்ளீட்டட்னு வருது. இப்போது கீழே இருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் கொடுத்த உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், இது எல்லாமே ப்ரீஃபில்டாக வந்துடும். அடுத்ததாக நம்ம டொமைசில் வரும். அந்த டொமைசிலில் ஸ்டேட்டை தேர்ந்தெடுத்துடுங்க. அடுத்தது கேட்டகரி, இதில் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அல்லது ஓபிசி நான் கிரீமி லேயர் சென்ட்ரலிஸ்டாக இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. எஸ்சி எஸ்டி இது இருந்தால் கிளிக் பண்ணிங்க. இல்லை எங்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லைன்னா ஜென்ரலாக கிளிக் பண்ணிவிடுங்க. அதே தான் கன்ஃபார்ம் கேட்டகரியில் பண்ண போகிறீங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதர் நேஷ்னாலிட்டியாக இருந்தால்
அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற கேப்சாவில் என்டர் கேப்சா ஷோன் அஸ் பிலோன்னு இருக்கும், அதாவது கேஸ் சென்சிட்டிவ் இருக்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சேஃப் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை, எல்லாமே வாங்கினது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எதுவும் இல்லைன்றதுனால நான் ஜென்ரல் சூஸ் பண்ணிட்டேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலோ அல்லது ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தாலோ சப்போஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியலனா நீங்கள் ஜென்ரலை சூஸ் பண்ணிங்க. ஜென்ரல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. A1 நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு வாண்ட் டு சப்மிட் த செக்ஷன்ற மாதிரி வரும். அதாவது இந்த செக்ஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ்ஸு கொடுத்துருங்க. அடுத்ததாக நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் மூன்றாவதான டிசேபிலிட்டி டீட்டெயில்ஸ் வரும். இங்கே வந்து ஆர்யூ பிடபிள்யூடி, அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டி ஆர் பர்சன் வித் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டான்னு கேட்கும். இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எஸ் ஆர் நோவாக இருக்கும். டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே அதே மாதிரி கேப்சா வரும். இந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், டு யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்னு. இதில் எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஐடென்டிட்டி டைப் டீட்டெயில்ஸ்னு வரும். அதில் சூஸ் ஐடென்டிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார், டிஜிலாக்கர், இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர், அப்புறம் பேன் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஆதார் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆதார் சூஸ் பண்ண உடனே எனக்கு ஆதார் வந்து நான் சூஸ் பண்ணன்றதும் அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமும் அதில் டிஃபால்ட்டாக வந்துடுது. அதுக்கு அடுத்தது இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது. நான் வாலண்டியராக என்னோடய ஆதார் நம்பரை இங்கே கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து ஆதார் நம்பர் வருது, கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு வருது. இங்கே என் ஆதார் நம்பரும் கன்ஃபார்ம் ஆதார் நம்பரில் திருப்பியும் ஆதார் நம்பரும் நான் ஃபில் பண்ணுறேன். என்டர் கேப்சாவில் கீழே இருக்கிற கேப்சா அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் டு யூ ஹேவ் ஏபிஏஏஆர் ஐடின்னு இருக்கும். ஏபிஏஏஆர்னால் ஆட்டோமேட்டட் பெர்மனண்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி ஐடி. இது வந்து யூஜிலேயோ பிஜிலேயோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அடுத்தது சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் கேன்சல் கொடுத்துட்டு சேஞ்சஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஓகே கொடுத்துடுங்க. 6th ஸ்டெப்பில் எக்ஸாம் அண்டு சென்டர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதாவது நம்ம எக்ஸாம் சென்டரை 4 சாய்ஸ் இருக்கும். அந்த 4 சாய்ஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டேட், இன்னொன்று சிட்டி அப்படின்னு 2 சாய்ஸஸ் இருக்கும். நம்ம எந்த ஸ்டேட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், எந்த சிட்டி வேணாலும் நம்ம சாய்ஸுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதன்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸில் எந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட்டும், செகண்டில் வந்து எக்ஸாம் சிட்டி இருக்கும். அந்த ஸ்டேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிற சிட்டி இருக்கும். அந்த சிட்டியில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் சாய்ஸ்லேயே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு எக்ஸாம் ஸ்டேட்டும் சிட்டியும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இங்கே வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் தி செக்ஷன் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸு கொடுத்துடுங்க. அப்படி இல்லை எங்கேயாவது நீங்கள் எக்ஸாம் ஸ்டேட்டையோ சிட்டியோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நோன்னு கொடுத்துட்டு அந்த சிட்டியை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மீண்டும் இந்த பாப்அப் மெசேஜில் எஸ்ஸு கொடுத்துடுங்க. அடுத்ததாக 7th ஸ்டெப் காலேஜ் அண்டு கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து யுவர் கரண்ட் ரோல்னு இருக்கும். இந்த கரண்ட் ரோலில் ஸ்டூடெண்ட், ஃபேக்கல்ட்டி, எம்ப்ளாய்டு, அதர்னு இருக்கும். நான் ஃபேக்கல்ட்டின்றதுனால ஃபேக்கல்ட்டி நான் சூஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுனால ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக யூனிவர்சிட்டி ஆர் ஆர்கனைசேஷன் லொக்கேஷன் வரும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. பிஎட் படிக்கிறவங்களுக்கு யூனிவர்சிட்டி நேமுன்னு கேட்கும். U0483 தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னையை செலக்ட் பண்ணிவிடுங்க. மற்ற கோர்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரீங்களோ அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது காலேஜ் நேம்னு வரும். காலேஜ் நேமில் எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோட நேம் கொடுத்தீங்கன்னா அதிலே வந்துடும். அடுத்தது என்ரோல்மெண்ட் நம்பர்னு இருக்கும். என்ரோல்மெண்ட் நம்பரும் ரோல் நம்பரும் உங்களுக்கு
எக்ஸாம் நம்பர் கடைசி 3 டிஜிட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் திஸ் கோர்சஸ்ன்னு வரும். இதுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காலேஜுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதாவது ஸ்வயம் லோக்கல் சாப்டர், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸு, இன்டர்நெட், அதர்னு இருக்கும். காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸ் வந்து ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து ஹெல்ப்ஃபுல் இன் மை கரண்ட் ஸ்டடின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். எஸ் ஆர் நோவில் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் காலேஜுக்கு ஷேர் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை பொட்டென்ஷியல் எம்ப்ளாயீஸ்க்கு ஷேர் பண்ணவான்னு கேட்பாங்க. நான் அதுக்கு நோ கொடுத்துட்டேன். நீங்கள் எஸ்ஸாக இருந்தால் எஸ்ஸு கொடுத்துங்க. அடுத்தது நான் வந்து 2 கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ், இன்னொன்று பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ்னு. அதுவே சூஸ் கோர்சஸில் 18ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட்டில் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸும், 19ஆம் தேதி செகண்ட் ஷிஃப்ட்டில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா இருக்குது. அந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் தி செக்ஷன்னு. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் நோ கொடுத்துட்டு சேஞ்சஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாலும் மறுபடியும் இந்த கன்ஃபர்மேஷன் தான் வரும். அதனால் கரெக்டாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்துருங்க. 8th ஸ்டெப்பில் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு இருக்கும். நான் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்ததுனால எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் வரல. அதே மாதிரி டிசேபிலிட்டிலையும் நான் நோன் கொடுத்ததுனால டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ மற்றது இருக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சர் மட்டும்தான். இங்கே வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் வந்து ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி தான் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி இருக்கணும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 200 கேபி வரை இருக்கலாம். அதே மாதிரி சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 50 கேபி வரை இருக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோகிராஃபியும் சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து ஆக்ஷன் வியூன்னு வரும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அதில் வந்துடும். முதல்ல நான் ஃபோட்டோகிராஃபுக்கு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டேன். என்னுடைய கம்ப்யூட்டரில் அந்த ஃபோட்டோகிராஃபோடைய லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே அந்த ஃபோட்டோகிராஃப் வந்துடுச்சு. அடுத்தது நான் அப்லோடுன்னு கொடுத்த உடனே இங்கே எனக்கு இமேஜ் ஆர் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தது. நான் ஓகே கொடுத்துட்டு அடுத்தது சிக்னேச்சர் அதே போல் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நான் செஞ்சுட்டேன். இப்போ எனக்கு கீழே வந்து ஆக்ஷனில் வந்து கிளிக் ஹியர் டு வியூ அப்லோடட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணேன்னா நான் என்ன அப்லோட் பண்ணனோ அந்த டாக்குமெண்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கீழே இருக்கிற கேப்சாவை நான் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். டூ யூ விஷ் டு சப்மிட் டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபைனலின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ் ஆர் நோவில் நான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன். கடைசியாக 9th ஸ்டெப்பு ரிவ்யூ பேஜ் வரும். ரிவ்யூ பேஜ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு இங்கே என்னென்னா உங்களுக்கு ப்ளீஸ் ரிவ்யூ த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஃபைனல் சப்மிட்டுன்னு இருக்கும். நீங்கள் எதனா இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ண விரும்புனீங்கன்னா லெஃப்ட் மெனு பாரில் இருக்கிற எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வெரிஃபை பண்ணிகிட்டே வந்துடலாம். அதன்படி ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம்லேருந்து ஆரம்பித்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஐ ஹவ் வெரிஃபைட் ஆல் பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட்னு இருக்கும். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாக்ஸில் டிக்கு கொடுத்துடுங்க. செகண்ட் வந்து நீங்கள் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டியான்னு கேட்டிருக்கோம். அடுத்தது அப்ளை ஃபாரில் ஸ்வயம் எந்த சிட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு இங்கேயும் வந்து ஐ ஹவ் வெரிஃபைட் ஆல் எக்ஸாமினேஷன் சிட்டி டீட்டெயில்ஸ் சப்மிட்டட்னு இருக்கும். இங்கேயும் நீங்கள் டிக் மார்க் கொடுத்துருங்க. இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ண விரும்புனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெனு பாரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காலேஜ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கோர்சஸ். இங்கேயும் என்னென்னா ஐ ஹவ் வெரிஃபைட் ஆல் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட்னு வரும். அடுத்ததாக ப்ரெசண்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ். இங்கேயும் வந்து ஐ ஹவ் வெரிஃபைடு ப்ரெசண்ட் அண்டு பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட்னு வரும். அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அவை எல்லாமே இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகும். எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற டிக்ளரேஷன் ஃபார்மு, இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்ததுன்னா ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க.
ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த டீட்டெயில்ஸ்னு வரும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வரும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ கம்ப்ளீட்டட்னு வரும். கடைசியாக ஃபீஸ் பேமெண்ட்டு மட்டும் இருக்கும். அது வந்து இன்கம்ப்ளீட்டுன்னு வரும். கீழே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். இங்கேயே உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுன்ற பே எக்ஸாமினேஷன் ஃபீஸுன்னு வரும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களுக்கு செலக்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்டுன்னு இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்கும். அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த பேஜில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஃபீ பேமெண்ட்டுன்னு இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேமெண்ட் இதுக்கு வந்துடும். இங்கே வந்து உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபீஸ் அமௌண்ட்டு, கஸ்டமர் ஐடி இது எல்லாமே வந்துடும். கீழே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீன்னு இருக்கும். இங்கே வந்து செலக்ட் பேமெண்ட் ப்ரொவைடர்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது வந்து கனரா பேங்க் பேமெண்ட் கேட்வேன்னு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிசி நம்பரு, கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. இல்லை நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங், யூபிஐ இருந்தால் யூபிஐ, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நான் கியூஆர் கோடு மூலமாக நான் பேமெண்ட் பண்ண போகிறேன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு வந்துடும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படியே மேக் பேமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு நீ கொடுத்துக்கிற இமெயிலுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பேமெண்ட் ஆகிடுச்சுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ நான் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணாதனால நான் அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியல. ஸோ இதுதான் வந்து ஸ்வயம் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுவதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் அனைவரும் இந்த ஸ்வயம் எக்ஸாம் அப்ளிகேஷனை சரியான சமயத்தில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இங்கே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸுக்கு என்றைக்கு வந்து எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.